ஊபர் இல்லைனா ஓலா ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போது உங்க பக்கத்துல இருக்க டிரைவர்ஸ் எல்லாமே வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். பட் ரியல் வேர்ல்ட்ல வந்து இது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தெரியுமா? வேர்ல்டுல எந்த பிளேஸுமே வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு நம்பரை தான் வந்து கோஆர்டினேட் சொல்லுவாங்க. இந்த கோஆர்டினேட் வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் லைன் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இப்போ நீங்க இருக்கிற உங்க வீடா இருக்கட்டும், உங்க சுத்தி இருக்கிற எந்த பிளேஸுமே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூனிக்கா இந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க மேப் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லைவா இந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேப் இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுது. ஊபர் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்க கோஆர்டினேட்ஸை வச்சு நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஆப் கண்டுபிடிச்சிடும். இப்போ எப்படி வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான கோஆர்டினேட் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களை சுத்தி இருக்க டிரைவர்ஸ்க்குமே வந்து யூனிக்கான கோஆர்டினேட் இருக்கும். உங்க லொகேஷன்ல இருந்து எந்த டிரைவர் வந்து பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க கோஆர்டினேட்ஸ்ல இருந்து எந்த டிரைவரோட கோஆர்டினேட் வந்து பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணாலே வந்து ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்ஸ். என்னதான் வந்து உங்களோட லொகேஷன்ல இருந்து ஒரு டிரைவரோட கோஆர்டினேட்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல காட்டினாலுமே அவர் டிராவல் பண்ற ரோடு வந்து ரொம்ப சுத்தி கித்தி அதிகமான கிலோமீட்டர்ஸா இருக்கலாம். அவர் வந்து உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி இந்த ஊபர் ஆப்பை யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து வேர்ல்டுல வந்து எல்லாருமே வந்து இந்த ஊபர் ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற எல்லா டிரைவர்ஸோட அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க ஃபெச் பண்ண முடியாது. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிரைவர்ஸ் வந்து உங்களோட சிட்டில இருக்கலாம். அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபெச் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து ஏகப்பட்ட கம்ப்யூட் தேவைப்படும். அதனால உங்க ஆப் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு காமனா யூஸ் பண்ற சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோஸ்பேஷியல் இண்டெக்சிங். இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம வேர்ல்டு மேப்பை வந்து கிரிட்ஸா வந்து கன்சிடர் பண்ணுங்க, ஸ்கொயரா. ஸோ இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு லொகேஷன்ல இருந்து நீங்க வந்து ரைட் ரெக்வஸ்ட் பண்றீங்க. இந்த ரைட் ரெக்வஸ்ட் பண்ற லொகேஷன் வந்து எந்த கிரிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அண்ணா நகர்ல இருந்து நீங்க ரைட் ரெக்வஸ்ட் பண்றீங்கன்னா அண்ணா நகர் வந்து எந்த கிரிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிட்டு அந்த கிரிட்டுக்குள்ள இருக்கிற டிரைவர்ஸை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணி அந்த டிரைவர்ஸ்ல எந்த டிரைவர் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே முடிஞ்சிடுச்சு. இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஊபர் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணல. எதனால பாத்தீங்கன்னா நம்ம எர்த்தே வந்து ஒரு ஸ்பியர் தான். நம்ம இந்த எர்த் ஸ்பியரை கிரிட்ஸால கவர் பண்ண ட்ரை பண்ணோம்னா இந்த பிக்சர்ல வந்து எப்படி வந்து கேப்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்து நிறைய பிளேஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்ஸுக்கு பதில் எக்ஸகன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸகன் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பியரான எர்த்தை நீங்க எக்ஸகனால கவர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எல்லா போர்ஷனும் வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம். வேற கிரிட்ல வந்து சில கேப்ஸ் இருக்கும்.